காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. பாம்பின் வார்த்தைகளை கேட்டு தன்னை மீறி பேசிய வீராவை கண்டு துகிரா அதிர்ந்து, வீரா என்ன நானா என்று புரியாமல் கேட்க, இல்ல என்னன்னா அது என்னன்னா விரிசல்கள்ல கட்டப்பட்ட கோட்டைகளை அசைக்க முடியாதுன்னு, அசுர தளபதிகளால கூட அத கடக்க முடியாதுன்னு படிச்சிருக்க. அப்புறம் எப்படி அசுர தளபதிகள் காட்ட அடைஞ்சாங்க என்று வீரா பாம்பை முறைத்துவிட்டு துகிராவிடம் கேட்டான். துகிரா ஒரு பக்கத்தை சுட்டி காட்டி, அதுவா அசுரர்கள் அங்க இருக்கிற ரத்த பள்ளத்தாக்க கைப்பற்றிட்டாங்க, அந்த பாதை வழியாதான் அசுர தளபதிகள் காட்டுக்குள்ள நுழைகிறாங்க என்றாள். துகிரா சுட்டிக்காட்டிய திசையை பார்த்த வீரா, பெருமறை நகரத்துக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது போல என்றான். துகிரா தலையை ஆட்டி, ஆமா பெரிய பிரச்சனை தான். இந்த முறை அசுரர்கள் 4 அசுர பூபதிகளை அனுப்பி இருக்கிறதா சித்தப்பா சொன்னாரு. இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல. அவங்க முழு பெருமறை நகரத்தையும் அழிக்க விரும்புவாங்க என்றாள். பெருமறை நகரம் தோத்தா அசுரர்களுக்கு யவன பேரரச நெருங்கிறது சுலபமாயிடும்ல. அப்புறம் அவங்க யவன பேரரசோட அரசு தலைநகர நேரடியா தாக்கிடுவாங்களே என்று வீரா வருத்தமாக. அதை கண்ட துகிரா லேசாக புன்னகைத்தாள். என்னாச்சு, நீ கவலைப்படுறியா என்று கேட்டாள். அதற்கு வீரா பணிவுடன் சிரித்து, இல்ல நான் ஏன் கவலைப்பட போறேன். அசுர பூபதிகள் சக்தி வாய்ந்தவங்கன்னா நம்ம யவன பேரரசுடைய போர் வீரர்களும் அவங்களுக்கு குறைஞ்சவங்க இல்லல்ல என்றான். அப்போது குட்டி பாம்பு, ஆமாமா, அந்த அசுரர்கள் எவ்வளவு பெரிய படைய சேகரிச்சாலும் இந்த யவன பேரரசு நிறைய சக்தி வாய்ந்தவங்களை அனுப்பி அவங்கள அழிச்சிடும். அந்த சக்தி வாய்ந்தவங்க பல வருஷமா பெருமறை நகர்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணு இதெல்லாம் புதுசு கிடையாது என்றது. துகிரா முன் பாம்பிடம் எதுவும் பேச முடியாத வீரா, நாம பெருமறை நகரத்துக்கு வந்துட்டோம், ஆனா ஆதிசக்தி ஆசிரமத்தோட மத்த சீடர்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு என்று கவலையாக கேட்டான். பெருமறை நகரத்தின் பாதுகாப்பை விட சீடர்களின் பாதுகாப்பு குறித்தே வீரா அதிகம் கவலைப்பட்டான். காட்டுக்குள்ள அசுர தளபதிகள் ஊடுருவனதுனால பெருமறை நகரம் பல வீரர்களை அனுப்புச்சு. அநேகமா இப்ப அவங்க இங்க வந்திருக்கணும், போய் பார்க்கலாமா என்ற துகிரா மீண்டும் வீராவின் கையை பிடித்து ஆதிசக்தி ஆசிரம சீடர்களின் தற்காலிக முகாமுக்கு அழைத்து சென்றாள். இது ஒரு பெரிய ராணுவ முகாம். அங்கு சென்றதும் வீரா முதலில் சென்று சந்திக்க நினைத்தது பிரதீபன், ரஞ்சிதன் மற்றும் அவனது குழுவை சார்ந்தவர்களைத்தான். பொற்கதிர் குழுவில் இருந்த சீடர்களுக்கு வீரா அசுர தளபதிகளின் தாக்குதலை எல்லாம் முறியடித்து விட்டான் என்ற செய்தி வந்தது. ஆனால் அசுர தளபதிகளின் தாக்குதலில் வீரா மோசமாக காயமடைந்து விட்டான் என்றும் அவனுக்கு 2 நாட்களுக்கு சிகிச்சை நடக்கிறது என்றும் தகவல் வந்தது. வீராவை நினைத்து பிரதீபன் மிகவும் வருந்தினான். இப்போது வீராவுக்கு எதுவும் ஆகவில்லை என்று வீராவை பார்த்ததும் உணர்ந்த பிரதீபனின் கண்கள் சந்தோஷத்தில் மின்னியது. வீரா, நீ நல்லா இருக்கியா என்று கேட்டான். ஏன் என்ன பார்த்தா திடகாத்திரமாயிருக்கிற மாதிரி இல்லையா என்ன என்று புன்னகையுடன் கேட்டான் வீரா. பிரதீபனும் சிறு புன்னகை செய்தான். அதே சமயம் பிரதீபனுக்கு அருகில் இருந்த தனயன் மற்றும் அஷ்டசக்கர குழுவின் சீடர்களும் வீராவுக்கு அருகில் வந்தனர். அஷ்டசக்கர குழுவில் இருந்த சீடர்களும் வீராவுக்கு என்னவானதோ என்று எண்ணி வருத்தத்தில் தான் இருந்தார்கள். அங்கிருந்த அனைவரும் அசுர வேட்டையில் நடந்த சம்பவத்தை பற்றியும் இறந்து போன சீடர்களை பற்றியும் வீராவிடம் எடுத்துரைத்தார்கள். பெரும்பாலான குழுக்கள் பல சீடர்களை இழந்திருந்தனர். சிலர் மீள முடியா காயமடைந்திருந்தனர். சில குழுக்கள் முழு உறுப்பினர்களையும் இழந்திருந்தனர். வீராவிடம் அனைத்தையும் சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த முகாமுக்கு சங்கநதி குழுவை சேர்ந்தவர்கள் வந்தார்கள். சங்கநதி குழு சீடர்கள் வருவதை பார்த்த அஷ்டசக்கர குழு, பொற்கதிர் குழு மற்றும் தேவகன்னியர் குழுவின் சீடர்கள் எல்லாம் பேசுவதை நிறுத்தி கோபத்துடன் பார்த்தனர். உண்மையில் வீரா அசுர தளபதிகளோடு சண்டை போட சென்றதும் சங்கநதி குழுவின் யாதுரன் மற்றவர்களோடு சில வாக்குவாதத்தில் ஈடுபட்டான். அதில் அஷ்டசக்கர குழுவினருக்கும் சங்கநதி குழுவிற்கும் சில கசப்பான அனுபவம் உண்டானது. ஆனால் யாதுரனுக்கு நெருக்கமான ஒருவர்
அரச படையின் உறுப்பினராக இருந்தார். அத்துடன் பெருமறை நகரத்திலும் அவர் முக்கிய பொறுப்பில் இருந்தார். இதனால் பெருமறை நகரத்திற்கு வந்தது முதல் யாதூரனது நடவடிக்கை மிகவும் திமிராக மாறின. யாதுரன் வீராவை பார்த்து ஒரு தந்திரமான புன்னகையுடன் அவனுக்கு முன்னால் நின்றான். என்ன வீரா, நீ அசுர தளபதிகள் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு செய்தி வந்துச்சு, ஆனா நீ இன்னும் உயிரோட இருக்க என்று சிரிப்புடன் கேட்டான். ஆதிசக்தி ஆசிரமத்தின் பல சீடர்கள் பெருமறை நகரத்தில் தான் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லோரும் ஆதிசக்தி ஆசிரமத்திலிருந்து தங்களை அழைத்து செல்ல வருபவர்களுக்காக காத்திருந்தனர். அதனால் அனைவருக்கும் இடையே ஒரு சகோதரத்துவம் இருந்தது. அன்பு மட்டுமே நிரம்பி இருந்தது. 3 குழுவின் சீடர்களும் தங்களை காப்பாற்றியது வீராதான் என குறிப்பிட்டதால் வீராவின் மேல் அனைவருக்கும் மதிப்பிருந்தது. ஆனால் இப்போது யாதுரன் பேசியதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் முகம் சுழித்தனர். யாதுரன், வரடி காட்டுக்குள்ள நீ ஒரு பெட்டி பாம்பா இருந்த. ஆனா இந்த பெருமறை நகரத்துல உனக்கு நெருக்கமான ஆளுங்க நிறைய இருக்கிறதுனால அந்த தைரியத்துல பேசிக்கிட்டு இருக்கியா என்று தனையன் கேள்வி எழுப்பினான். பிரதீபனும் தனையனுக்கு அருகில் வந்து வீராவிற்கு ஒரு கவசம் போல் நின்றான். இருவரும் வீராவுக்கு துணையாக நின்று பேசுவதை பார்த்த யாதுரனுக்கு கோபம் வந்தது. தனையன், பெருமறை நகர என்னோட கோட்டை. இந்த இடத்துல உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது. அதனால தேவையில்லாம என்னோட விஷயத்துல தலையிடாத. அதுதான் உனக்கு நல்லது, பார்த்துக்கோ என்று மிரட்டினான். அதை கேட்டு தனையன் பேச வர அவனை தடுத்த வீரா யாதுரனை பார்த்து, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். மரியாதையா இங்கிருந்து வெளியே போயிடு என்றான். வீராவின் வார்த்தையை கேட்டு யாதுரனுக்கு கோபம் வந்தது. அவனது நெருக்கமான உறவினர் பெருமறை நகரத்தில் இருப்பதால் அவனால் ஒரு ராஜாவைப் போல ஊர் முழுக்க சுற்ற முடியும். அப்படி இருந்தாலும் வீரா இந்த அளவுக்கு தைரியமாக பேசுவான் என்று யாதுரன் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. கோபத்தில் யாதுரன் முகம் சிவந்தது. வீரா, நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அசுர தளபதிகளை கொல்றங்கிறதுக்காக உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த உலகத்துல உன்னை விட திறமையான பல பேர் இருக்காங்க. அதனால சொல்றேன், உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது என்றான். வீராவை விட வலிமையானவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறது விஷயம் இல்ல. ஆனா ஒரு விஷயம் உண்மை, உன்ன மாதிரி ஒன்னுத்துக்கும் உதவாதவனுக்கு இன்னொருத்தரை பத்தி பேசக்கூட உரிமை இல்லை என்று ஒரு குரல் கடுமையாக வந்தது. உடனே அங்கிருந்த சீடர்கள் எல்லாம் வேகமாக திரும்பி அந்த குரல் வந்த திசையை பார்த்தார்கள். அங்கு ஒரு அழகான பெண் கையில் ஒரு மரப்பெட்டியுடன் நின்று கொண்டிருந்தாள். அந்த பெண் வேறு யாரும் அல்ல, துகிராதா. அங்கிருந்த யாருக்கும் யாகர் குடும்பத்தின் ரகசிய ஆயுதங்களை பற்றி தெரியாது. ஆனால் 8 குடும்பங்களில் ஒன்றாக இருக்கும் யாதுரனுக்கு அவளது கையில் இருக்கும் மரப்பெட்டியில் இருக்கும் சக்தியை பற்றி நன்றாக தெரியும். அந்த பெட்டியில் இருக்கும் உக்கிர நாக சக்தியை துகிரா பயன்படுத்தினாள் என்றார். அதிலிருந்து வெளிவரும் சக்தி தன்னை துண்டு துண்டாக வெடித்து சிதற வைத்து விடும் என்றும் யாதுரனுக்கு நன்றாக தெரியும். அதனால் யாதுரன் சிறிது நேரம் எதுவும் பேசாமல் ஒரு சிலை போல அப்படியே அங்கு நின்று கொண்டிருந்தான். அத்துடன் துகிரா அந்த சக்தியை பயன்படுத்த சற்றும் தயங்க மாட்டாள் என்றும் யாதுரனுக்கு புரிந்தது. யாதுரன் அவனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு, துகிரா, நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல என்று கேட்க, உனக்கு புரியலையா என்று சிரித்து விட்டு, வீரா உன்னை இங்கிருந்து போக சொன்னான், அதனால வெளியே போ, இல்லனா இந்த நாகசக்தியை பயன்படுத்த நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். வசதி எப்படி என்றவள் அந்த பெட்டியில் கையை வைத்தாள். பெட்டியை மெல்ல திறந்தால் போதும், அந்த பெட்டிக்குள் இருக்கும் சக்தி வேகமாக வந்து யாதுரனை தாக்கும். அதனால் யாதுரன் பயத்தில் 2-3 அடிகள் பின்னால் வைத்து நின்றான். துகிரா, நீ எதுவும் தேவையில்லாத வேலைகளா செஞ்சிடாத. உன்னோட யாகர் குடும்பத்தை பார்த்தெல்லாம் ஸ்வர்ண பூமி குடும்பம் எப்பவும் பயப்படாத. ஏன்னா என்னோட மாமா என்று பேசுவதற்கு வந்தான். ஆனால் அவனது பேச்சை கேட்க துகிராவிற்கு சற்றும் விருப்பமில்லை. அவள் அந்த பெட்டியை திறக்க முடிவெடுத்தாள். அப்போது அவளை தடுத்த வீரா, நீ அந்த பெட்டியெல்லாம் திறக்க வேண்டாம் துகிரா, இவனை நானே பாத்துக்கிறேன்.
என்றான். துகிராவும் சரியென சிறு புன்னகையுடன் தலையை அசைத்தாள். உடனே வீரா திரும்பி யாதுரனை பார்த்து, நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறேன், மரியாதையா இந்த ராணுவ முகாம்ல இருந்து வெளியே போ என்றான். 8 பெரிய குடும்பங்களை பொறுத்தவரை அவர்களது பெருமைதான் முதன்மையானது. அந்த 8 குடும்பத்தை சார்ந்தவர்களை யாரும் மிரட்டியோ அல்லது எதிர்த்தோ பேசுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் இப்போது வீரா யாதுரனுக்கு எதிராக அதைத்தான் செய்து கொண்டிருந்தான். வீராவின் பேச்சை கேட்ட யாதுரனுக்கு கோபம் மனதிற்குள் நெருப்பு போல் எரிந்தது. ஆனால் அவனது பலம் வீராவிற்கு சமமாக இல்லை. அதனால் அவனால் வீராவிற்கு தண்டனையையும் கொடுக்க முடியவில்லை. அத்துடன் வீராவின் பேச்சை கேட்டு வெளியே செல்லவும் தயாராக இல்லை. ஏனென்றால் அவனது மாமா அந்த நகரத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அதனாலேயே அவன் சற்றும் பயப்படாமல் நின்று கொண்டிருந்தான். மேலும் யாதுரனுக்கு வீராவை பார்த்து பயமில்லை, அவனுக்கு துகிராவை பார்த்துதான் பயம். அவள் மிகவும் பலம் வாய்ந்தவள் மற்றும் யாகர் குடும்பத்தின் முக்கிய வாரிசு. ஒருவேளை துகிரா யாதுரனை காயப்படுத்தினாலோ அல்லது அவனை கொன்றாலோ கூட அவளை காப்பாற்ற யாகர் குடும்பம் தயாராக இருக்கும். ஸ்வர்ணபூமி குடும்பத்தில் யாதுரன் நேரடி சீடனாக இருந்தாலும் அவன் அவனது சகோதரர்களை விட மிகவும் பலவீனமானவன்தான். இதையெல்லாம் நினைத்த யாதுரனுக்கு பயம் மேலும் மேலும் அதிகமானது. ஆனால் அவனது திமிரும் கர்வமும் அவனை விடவில்லை. அதனால் அவன் வீராவை பார்த்து, என்னால இங்கிருந்து போக முடியாது என்று சொல்ல, அப்ப நீ போக மாட்ட என்று வீரா சட்டென்று யாதுரன் கன்னத்தில் பளார் என்று அறைந்தான். உடனே யாதுரன் முகம் கோபத்தில் சிவந்தது. அத்துடன் அவனது உடம்பில் இருந்த ஆன்மீக சக்தி வெளியே வந்தது. அதை உணர்ந்த வீரா அவனது எதிர்க்கும் சக்தியை வெளியெடுத்தான். அதனால் யாதுரனால் வீராவை தாக்க முடியவில்லை. போக மாட்டியா என்று மீண்டும் கேட்ட வீரா தொடர்ந்து யாதுரன் கன்னத்தில் அறைந்து கொண்டே இருந்தார். யாதுரனும் வீராவும் ஒரே நிலையில் இருக்கும் வீரர்கள்தான். ஆனால் வீராவின் வேகத்திற்கு முன்னால் யாதுரனால் எதுவும் செய்ய முடியவில்லை. மேலும் அவனுக்கு அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க முடியாமல் போனது. வீரா ஒரே கேள்வியை 10க்கும் மேற்பட்ட முறை கேட்டு தொடர்ந்து கன்னத்தில் அடி கொடுக்க அழகான யாதுரனின் முகம் வீங்கி சிவப்பாகி அகோரமாகியது. சங்கநதி குழு சீடர்கள் வீராவை தாக்கி யாதுரனை காப்பாற்ற எண்ணினர். ஆனால் வீராவிற்கு அரணாக தனயன் மற்றும் பிரதீபன் நிற்பதால் அவர்கள் வீராவை நோக்கி ஒரு அடி கூட முன்வைக்கவில்லை. அத்துடன் இருவருக்கும் பின்னால் அஷ்டசக்கர குழு, பொற்கதிர்குழு மற்றும் தேவகன்னியர் குழுவின் சீடர்களும் நின்று கொண்டிருப்பதால் சங்கநதி குழு சீடர்கள் எந்த ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கவும் தயாராக இல்லை. வீரா தொடர்ந்து யாதுரனை அறைந்து கொண்டே இருந்தது. யாதுரன் மயக்க நிலைக்கே வந்து விட்டார். ஒரு கட்டத்திற்கு மேல் யாதுரனை, நான் வெளியே போயிடுறேன், என்ன அடிக்காத என்றான். அதை கேட்டதும் தான் வீரா அடிப்பதை நிறுத்தினார். உடனே யாதுரன் அங்கிருந்த அனைவரையும் சுற்றி பார்த்தான். அவனது வாழ்நாளில் இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டதே இல்லை. அவனது சங்கநதி குழுவினர்களை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியே சென்றான். அப்போது பிரதீபன் முன் வந்து, நம்ம வீரா அளவுக்கு யாதுரனுக்கு பலம் இல்லைன்னு அவனுக்கே தெரியும், அப்புறம் எதுக்கு அவனா வந்து வாங்கி கட்டிட்டு போறான்னு தெரியலையே என்று சிரித்துக் கொண்டே கூறினான். தனையன் சற்று முகத்தை சுழித்துக் கொண்டு, ஆனா யாதுரனுடைய மாமா ராணுவ சிறப்பு ஆலோசகரா இருக்காரு, இவன் இப்போதைக்கு இங்க இருந்து போனாலும் இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா பழி வாங்காம விடமாட்டான் என்றான். இது ஆதிசக்தி ஆசிரமமாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் இது பெருமறை நகரம். அதனால் யாதுரன் தனது மாமாவை வைத்து பழிவாங்க சற்றும் யோசிக்க மாட்டான். யாதுரனின் மாமா கடம்பன் மிகவும் பலம் வாய்ந்தவர் இல்லை, ஆனால் அவர் ஆன்மீக உலகத்தின் வீரர். கடம்பன் பெருமறை நகரத்து ராணுவத்தின் சிறப்பு ஆலோசகர். அந்த பின்புலத்தை வைத்து அவரால் வீராவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்த முடியும். இதை எண்ணி அனைவரும் வீராவை ஜாக்கிரதையாக இருக்குமாறு அறிவுரை வழங்கினார்கள். வீராவும் சிறு புன்னகையுடன் அனைத்தையும் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். வீராவிற்கு சற்று தொலைவில் இருந்த துகிரா
வீராவிற்கு எந்த ஆபத்தான நிலை யாரால் வந்தாலும் அவனுக்கு துணை நிற்க தயாரானாள். அப்போது பூமியின் அடியிலிருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்டது. அடுத்த நிமிடம் பூமி நடுக்கம் கண்டிட அதை உணர்ந்த சீடர்கள் பதற்றமடைந்தார்கள். அப்போது அபாயமணி ஒலிக்கும் சத்தம் கேட்க சீடர்கள் முகம் மாறியது. அசுரர்கள் தாக்குதலா என்ன என்று அனைவரும் குழப்பத்துடன் கூறினார்கள். பூகம்பமா அல்லது அசுர தாக்குதலா? வீரா அடுத்து என்ன செய்யப் போகிறார்? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. பெருமறை நகரத்தில் திடீரென்று பூகம்பம் வந்தது போல பூமி அதிர ஆரம்பித்தது. அதை பார்த்த வீரா அவனது நண்பர்களுடன் படிக்கட்டு வழியாக ஒரு பெரிய சுவரில் ஏறி பார்த்தான். அங்கிருந்த காட்சியை பார்த்த அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். இவ்வளவு நேரம் தெளிவாக இருந்த வானம் மெல்ல மெல்ல நிறம் மாறிக் கொண்டிருந்தது. அந்த நகரத்திற்கு வெளியே கருப்பு மூடுபனி நன்றாக தெரிந்தது. அங்கு அசுர வீரர்கள் மற்றும் அசுர தளபதி சிலரும் கோபத்துடன் பெருமறை நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். வானத்தில் பெரிய அசுர பறவைகள் பறந்து வந்தது. அதன் தலைகள் கரடியைப் போலவும் அதன் கைகள் குரங்குகளைப் போலவும் இருந்தது. அந்த அசுர பறவைகளின் மேலே ஒரு பெரிய வில் இருந்தது. இவை தொடர்ந்து அம்புகளை மழைகளாக பொழிந்து கொண்டிருந்தன. அது மட்டுமின்றி அந்த பறவைகளின் பின்னங்காலில் அசுர வீரர்களை தூக்கிக் கொண்டு வந்தது. அந்த அசுர பறவைகள் பெருமறை நகரத்திற்குள் நுழைந்தது. அந்த அசுர வீரனை தரையில் இறக்கி விட்டது. வீரா, இந்த அசுர வீரர்கள்லாம் அவ்வளவு ஒண்ணும் வலிமை வாய்ந்தவங்கலாம் இல்ல. ஆனா எதிரிகளுடைய இதயத்துல பயத்தை விதைக்கணும்னு மட்டும் வந்தவங்க என்று குட்டி பாம்பு திடீரென குரல் கொடுக்க வீரா சலித்துக் கொண்டு அதை பார்த்தான். அங்கு வரும் அசுர வீரர்கள் மற்றும் அசுர தளபதிகளின் அணிவகுப்பை பார்க்கும் போது இதற்கு முன்பு பெருமறை நகரத்தை எதிர்த்து இவ்வளவு அசுரர்கள் வந்ததே இல்லை என்பது புரியும். அந்த அசுரர்கள் உள்ளே நுழைந்ததும் பெருமறை நகரத்தை நேரடியாக தாக்க ஆரம்பித்தார்கள். அசுர பறவைகள் கீழே பார்க்கும் போது அங்கு நகர சுவரில் ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் அதிக அளவில் இருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக அம்பு மழைகளை தொடர்ந்து தாக்கிக் கொண்டே சென்றது. கருப்பு நிறமான அம்பு மழைகளை அந்த அசுர பறவைகள் வீராவின் குழுவினர் மீது தாக்கியது. அந்த அம்புகள் எல்லாம் அவ்வளவு வலிமையானது இல்லை. அதனால் அதை தடுக்க வேகமாக ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் எல்லாம் முன் வந்தார்கள். வீராவின் பார்வை மிகவும் தெளிவாக இருந்தது. அவனை நோக்கி வரும் அம்புகளை எல்லாம் அவன் துவம்சம் செய்து கொண்டிருந்தான். பிரதீபன் அவனது கையில் வாளை எடுத்துக்கொண்டு வேகமாக சுழற்றிக் கொண்டிருந்தான். அப்போது அவனது வாளிலிருந்து வந்த ஒரு வெள்ளி நிறமான ஒளி முன்னால் வந்தது. பிரதீபனை நோக்கி எந்த தாக்குதல் வந்தாலும் அந்த வெள்ளி நிற ஒளி அந்த தாக்குதலை உடைத்து சுக்கு நூறாக்கியது. மற்றொரு பக்கம் தனயன் அவனது 2 கையிலும் கருப்பு மற்றும் வெள்ளை நிறமான வாளை வைத்து அவனை நோக்கி வரும் தாக்குதலை உடைத்தெறிந்து கொண்டிருந்தான். தனயன் அந்த தாக்குதலை உடைப்பது மட்டுமின்றி அவனை நோக்கி வரும் அம்புகளை அப்படியே அசுர பறவைகளை நோக்கி திருப்பிவிட்டுக் கொண்டும் இருந்தான். ஆனால் அசுர பறவைகள் மிகவும் உயரத்தில் பறப்பதால் அந்த அம்புகள் திரும்ப வரும்போது அதிலிருந்து அங்கும் இங்கும் லாபகமாக தப்பித்துக் கொண்டிருந்தது. அடுத்த சில நிமிடங்களில் ஆதிசக்தி ஆசிரமத்தோடு இணைந்து பெருமறை நகரத்தின் இராணுவ வீரர்களும் தாக்குதலை ஆரம்பித்தார்கள். ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்களை விட பெருமறை நகரத்தின் இராணுவ வீரர்கள் மிகவும் வலிமையாக தாக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பெருமறை நகரத்தின் இராணுவ வீரர்கள் அவர்களது சக்தி வாய்ந்த ஆயுதமான பெரிய நெருப்பு வில்லை எடுத்துக் கொண்டு வந்தார்கள். அந்த வில் உயரத்தில் 15 அடி இருந்தது. அதற்கு பயன்படுத்தும் அம்பு கருப்பு நிற இரும்பில் சுமார் 9 அடி இருந்தது. அந்த சுவரில் பெரிய வில்லை வைத்த பிறகு 2 வீரர்கள் அதில் இரும்பை வைத்து இழுத்து வேகமாக வானத்தை நோக்கி எய்தார்கள். அந்த இரும்பு அம்பு மிகவும் வேகமாக அந்த அசுர பறவைகளை நோக்கி சென்றது. அதன் வேகம் ஒரு மின்னலைப் போல இருந்தது.
அந்த அம்பு ஒரு சில அசுர பறவைகளை குத்திக் கொன்று முன்னேறியது. அந்த அசுர பறவைகள் எல்லாம் தீப்பிடித்து எரிந்து சாம்பலானது. அப்போது கடைசியாக எரிந்த இரும்பு அம்பு ஒரு பறவையில் மோதி தீப்பிடித்தது. அடுத்த சில நிமிடங்களில் அது நெருப்பு பந்தாக மாறி அப்படியே தரையில் விழுந்து அசுர வீரர்களை எல்லாம் வெடித்து சிதறடித்தது. அதே போல வரிசையாக பல நெருப்பு பந்துகள் தரையில் விழுந்து அங்கிருந்த அசுர வீரர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. அந்த பெரிய சுவரிலிருந்து பெரிய அம்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அதனால் அங்கு ஏதோ தீபாவளி கொண்டாட்டம் போல் வானம் முழுக்க வண்ணமயமாக மாறியது. அந்த பெரிய நெருப்பு வில்லின் பயன்பாட்டால் தான் தங்களது அசுர படைக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது என்று தெரிந்தது. அனைத்து அசுர வீரர்களும் அந்த பெரிய நெருப்பு வில்லை உடைக்க திரும்பினார்கள். அப்போது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு கருப்பு நிற நிழல் தரைக்கு வந்தது. அந்த நிழல் பெரிய சுவருக்கு அருகில் வந்தது. அந்த நிழலிலிருந்து ஒரு பெரிய அசுர தளபதி வெளியே வந்தார். அந்த அசுர தளபதிக்கும் பெரிய நெருப்பு வில்லுக்கும் நெடுந்தூரம் இல்லை. அதனால் அரச ராணுவத்தை சேர்ந்த வீரர்கள் எல்லாம் அந்த அசுர தளபதியை நோக்கி அம்புகளை செலுத்த ஆரம்பித்தார்கள். அசுர தளபதியின் ஒரே எண்ணம் என்னவென்றால், அவனால் எத்தனை பெரிய நெருப்பு வில்லை உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வில்லை உடைக்க வேண்டும் என்பதுதான். அங்கிருந்த ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் எல்லாம் அந்த அசுர தளபதியின் எண்ணத்தை புரிந்து கொண்டார்கள். ஆனால் தனையனை மற்றும் வீராவை தவிர வேறு யாராலும் அந்த அசுர தளபதியை எதிர்த்து சண்டை போட முடியாது என்று எண்ணினார்கள். அதனால் எந்த ஒரு சீடனும் அசுர தளபதியை தாக்க முன்வரவில்லை. ஆனால் வீரா தாமதிக்காமல் அவனது வாயுவேக கத்தியை எடுத்துக்கொண்டு அசுர தளபதியை நோக்கி வேகமாக சென்றான். அப்போது அங்கு பெரிய நெருப்பு வில்லை வைத்து தாக்கிக் கொண்டிருந்த ராணுவத்தை சேர்ந்த 3 வீரர்கள் தங்களை நோக்கி அசுர தளபதி வருகிறான் என்று தெரிந்ததும் சற்று பதற்றம் அடைந்தார்கள். அந்த 3 வீரர்களும் அநாகத சக்கரத்தில் தான் இருந்தார்கள். இந்த வீரர்கள் அசுர வீரர்களை எதிர்கொண்டால் கூட சிறிது நேரம் சமாளிக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் அசுர தளபதியை எதிர்கொண்டால் அடுத்த நிமிடம் அவர்களுக்கு மரணம்தான். ராணுவ விதிப்படி அவர்கள் எதிர்த்து நின்று மரணம் அடையலாம். ஆனால் எதிரியை பார்த்து பயந்து பின்வாங்க கூடாது. அப்படி பின்வாங்கினால் அதற்கான தண்டனை ராணுவத்தால் நிச்சயம் கொடுக்கப்படும். அதனால் அந்த வீரர்கள் தங்களது முழு பலத்தை பயன்படுத்தி அசுர தளபதியை எதிர்த்து சண்டை போட்டே ஆக வேண்டும். அங்கிருந்த 3 வீரர்களில் 2 வீரர்கள் தொடர்ந்து பெரிய நெருப்பு வில்லை வைத்து தாக்கிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு வீரன் மட்டும் வாளுடன் முன் வந்து அசுர தளபதியை எதிர்த்து சண்டை போட வந்தார். ராணுவத்தை பொறுத்தவரை அவர்கள் வருடம் முழுக்க அசுரர்களுடன் சண்டை போடுபவர்கள். அதனால் வீரர்கள் எந்த நேரத்திலும் அவர்களது பயத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு சண்டை போட தயாராக இருக்க வேண்டும். ஆனால் தன்னை நோக்கி வரும் வீரனை அந்த அசுர தளபதி ஒரு பொருட்டாக கூட எடுத்துக் கொள்ளாமல் அந்த பெரிய நெருப்பு வில்லை நோக்கி சென்றார். அதே நேரம் அந்த பெரிய நெருப்பு வில்லை நெருங்கி செல்லும் போது அவனுக்கு முன்னால் இருந்த வீரனை அசுர தளபதி தலையில் ஒரு அடி வைத்தார். அடுத்த நொடி அந்த வீரன் தலை வெடித்து சிதறி இறந்து போனார். அசுர தளபதி தொடர்ந்து அந்த பெரிய நெருப்பு வில்லை நோக்கி நடந்து சென்றார். அந்த 2 வீரர்களும் இரும்பு அம்புகளை வில்லில் பொருத்தி மேலே பறந்து வந்து கொண்டிருக்கும் அசுர பறவைகள் மீது தொடர்ந்து வேக வேகமாக தாக்கிக் கொண்டிருந்தார்கள். அங்கு பெரிய நெருப்பு வில்லை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் வீரர்களுக்கு நன்றாக தெரியும், இந்த அசுர தளபதி சற்று நேரத்தில் தங்களை கொல்லப் போகிறான் என்று. அதனால் அவர்கள் அதற்குள் எவ்வளவு அசுர பறவைகளை கொல்ல முடியுமோ அதுவரை கொன்றுவிடலாம் என்று அம்புகளை சரமாரியாக எய்து கொண்டிருந்தார்கள். அசுர தளபதி அந்த 2 வீரர்களை கொல்ல கையை உயர்த்திய போது தனக்கு பின்னால் ஏதோ சக்தி வாய்ந்த ஆயுதம் வருகிறது என்று புரிந்து கொண்டு வேகமாக பின்னால் திரும்பினார். அந்த அசுர தளபதிக்கு முன்னால் சக்தி வாய்ந்த வாயுவேக கத்தி வந்து கொண்டிருந்தது. அந்த ஆயுதத்திலிருந்து தப்பிக்க அசுர தளபதி முயற்சி செய்தார்.
ஆனால் அது முடியாது என்று தெரிந்தது. அவன் தனது கையில் அந்த ஆயுதத்தை பிடித்து விடலாம் என்று எண்ணினான். அது சாதாரண ஆயுதமாக இருந்திருந்தால் அதை அவனால் கையில் பிடித்திருக்க முடியும். ஆனால் இப்போது அவனை நோக்கி வருவது மிகவும் சக்தி வாய்ந்த வாயுவேக கத்தியாகும். அந்த வாயுவேக கத்தி அசுர தளபதியின் கையில் பட்டது. கண் இமைக்கும் நேரத்தில் கையின் நடுப்பகுதி துண்டாக வெட்டி கீழே விழுந்தது. அடுத்த நிமிடம் அந்த வாயுவேக கத்தி அப்படியே வேகமாக சுழன்று வந்து அசுர தளபதியின் தலையை நோக்கி சென்றது. பிறகு அந்த வாயுவேக கத்தி அசுர தளபதியின் தலையை வெட்டியது. அவனது உடல் தலையில்லாமல் தள்ளாடி மிகப்பெரிய சத்தத்துடன் தரையில் சாய்ந்தது. அந்த அசுர தளபதியின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்திருந்தது. அதிலிருந்தே அந்த வாயுவேக கத்தி எவ்வளவு வேகமாக வேலையை செய்து முடித்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியும். வாயுவேக கத்தி மீண்டும் வீராவின் கைக்கு சென்றது. அந்த பெரிய நெருப்பு வில்லை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் 2 வீரர்களை பார்த்து வீரா சிறு புன்னகை செய்தார். 2 வீரர்களும் மரணத்திற்கு முன்னால் இருந்து உயிர் தப்பி இருக்கிறார்கள். அதனால் அந்த இருவரும் வீராவை பார்த்து 2 கைகூப்பி வணங்கிவிட்டு தொடர்ந்து அம்புகளை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். வீரா மட்டும் சரியான நேரத்திற்கு வரவில்லை என்றால் 2 வீரர்களும் இறந்து போயிருப்பார்கள். வீரா களத்தில் இறங்கியதை தொடர்ந்து ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்களும் இப்போது முழு மூச்சாக களத்தில் இறங்கி அசுர வீரர்களை கொன்று வீழ்த்திக் கொண்டிருந்தார்கள். அதன்பின் அசுரர்களின் தாக்குதல் அவ்வளவு வலிமையாக இருக்கவில்லை. அங்கு அசுர தளபதி இறந்து போனதும் அனைத்து அசுர வீரர்களும் பின்வாங்க ஆரம்பித்தார்கள். இதை பயன்படுத்திக் கொண்டு அங்கிருந்த சீடர்கள் எல்லாம் அசுர வீரர்களை அடித்து வீழ்த்திக் கொண்டிருந்தார்கள். பெருமறை நகரத்தை பொறுத்தவரை அவர்கள் எதுவும் பெரிதாக இழக்கவில்லை. அவர்கள் இழந்தது எல்லாம் சில சாதாரணமான வீரர்கள் மற்றும் பெரிய நெருப்பு வில்லிலிருந்து சென்ற இரும்பு அம்புகள் மட்டும்தான். அங்கு அசுரர்களை எல்லாம் கொன்று வீழ்த்தும் போது சீடர்கள் எல்லோருக்கும் சந்தேகம் வந்தது. இது அவ்வளவுதானா? இல்லை இதுதான் தொடக்கமா? எனக்கு என்னமோ இது ஆரம்பம்தான். இனிதான் அசுரர்களுடைய பெரிய தாக்குதலே காத்துக்கிட்டு இருக்குன்னு தோணுது. இருக்கலாம். அப்படி தாக்குறதுக்கு முன்ன ஒரு சோதனை செஞ்சு பார்க்கலான்னு கூட இந்த அசுர வீரர்களை அப்புறம் இந்த பறவைகளை எல்லாம் அனுப்பி வச்சிருக்கலாம். அப்ப நாம உடனே இந்த பெருமறை நகரத்துல இருந்து கிளம்பிடணும். ஆமா, இது அசுரர்களுடைய சாதாரணமான தாக்குதல் தான். இதுக்கப்புறம் அசுர வீரர்கள் முழு சக்தியோட வந்தா பெருமறை நகரத்தை நம்மால பாதுகாக்கவே முடியாது என்று ஆசிரமத்து சீடர்கள் மாறி மாறி பேசிக் கொண்டனர். அங்கிருந்த பெரும்பாலான சீடர்களின் எண்ணம் இதுவாகத்தான் இருந்தது. பெருமறை நகரம் மிகவும் பாதுகாப்பான இடம் என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது இங்குதான் பெரிய அளவில் பதற்றம் நிலவிக் கொண்டிருக்கிறது என்று அனைவரும் புரிந்து கொண்டார்கள். ஆமா, நம்ம ஆதிசக்தி ஆசிரமத்திலிருந்து ஏன் ஒரு பறக்கும் தேர் கூட இன்னும் வரல என்று ஏமாற்றத்துடன் கேட்டான் ஒரு ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடன். ஒருவேளை இந்த அசுர பறவைகளா வந்ததுனால கூட பறக்கும் தேர் வர முடியாம இருந்திருக்கலாம்ல என்று மற்றொரு சீடன் பதில் அளித்தான். 2வது சீடன் சொன்னதுதான் உண்மையாகும். ஆதிசக்தி ஆசிரமம் ஒரு பறக்கும் தேர் அனுப்பியது. அதை அசுர பறவைகள் உடைத்து விட்டது. அதனால்தான் ஆதிசக்தி ஆசிரமம் அடுத்த பறக்கும் தேரை அனுப்பவில்லை. பரவாயில்ல, ஆதிசக்தி ஆசிரமம் பறக்கும் தேரை அனுப்பலனா அப்ப நாமளே போயிடலாம் என்ன என்றான் ஒரு சீடன். அதை கேட்ட மற்றொரு சீடன், போகலாம், ஆனா யார் இந்த அசுரர்களை சமாளிக்கிறது என்று கேள்வி எழுப்பினான். இப்போதைக்கு வீரா மற்றும் தனையன் மட்டும்தான் அசுர தளபதிகளை எதிர்கொள்ள முடியும். அப்படியே இருந்தாலும் இருவரும் 3 அல்லது 4 அசுர தளபதிகளை தான் சமாளிக்க முடியும். ஒருவேளை பெரிய அளவில் அசுர தளபதிகள் வந்தால் என்ன செய்வது என்று யோசித்தார்கள். இப்படி அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ராணுவத்தை சேர்ந்த சில வீரர்கள் வந்தார்கள். வீராவை தவிர ஆதிசக்தி ஆசிரமத்தை சேர்ந்த சீடர்கள் எல்லாம் கிளம்பலாம் என்று ஒரு குரல் வந்தது. யார் அந்த நபர்? அது வீராவின் நண்பனா அல்லது எதிரியா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேள்வி. ஆசிரமத்தை சேர்ந்த சீடர்கள் எல்லாரும் கிளம்பலாம் என்று ஒரு குரல் வந்தது.
அந்த கூட்டத்திற்குள்ளிருந்து யார் பேசுகிறார்கள் என்று வீரா எட்டிப் பார்த்தான். இப்போது பேசிய நபர் மெல்ல முன்னால் வந்தான். அந்த நபரை இதற்கு முன்பு வீரா பார்த்ததில்லை. வீரா அந்த நபரை பார்த்து, ஏன் நான் மட்டும் போகக்கூடாது என்று கேட்டான். அந்த நபர் எதற்காக தனக்கு பிரச்சனையை உருவாக்குகிறான் என்று தெரியாமல் கேள்வி எழுப்பினான் வீரா. அப்போது அந்த நபருக்கு பின்னால் இருந்து வந்து, வீரா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தானே போனேன். இன்னைக்கு நீ சாக போற, அதனால நீ மட்டும் இங்க இருந்து போக போறதில்ல என்றான். அது வேறு யாரும் இல்லை, யாதுரன் தான். இந்த அசுர தாக்குதலுக்கு முன்னால் வீராவிடம் முகம் சிவக்க அடிவாங்கி சென்ற யாதுரன் இப்போது ஒரு நடுத்தர வயதை சேர்ந்தவரை அழைத்து வந்திருந்தார். யாதுரனுடன் வந்த நடுத்தர வயதினரை பார்த்த வீரா அவர் யார் என்று புரிந்து கொண்டு, ஓஹோ, நீதானா? அப்போ உன் கூட நிக்கிறதா உன்னோட மாமாவா? என்று சாதாரணமாக கேட்டுவிட்டு அவனது வாயுவேக கத்தியை இறுக்கமாக பிடித்தான். வீராவிற்கு எதிரில் ஒரு பலம் வாய்ந்த ருத்ர மகாவீரன் நின்று கொண்டிருந்தான். மேலும் யாதுரனுக்கு அருகிலும் 2 சக்தி வாய்ந்த வீரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த 2 வீரர்களும் ஆன்மீக உலகத்தில் இருக்கும் வீரர்கள் ஆவர். ஆனால் வீராவும் அவர்களுக்கு சற்றும் சளைத்தவன் இல்லை. அப்போது வீராவுக்கு எதிரிலிருந்த யாதுரனின் மாமா, என் பேரு கடம்பன், நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ எங்க ஸ்வர்ணபூமி குடும்பத்தை சேர்ந்த பல பேரை கோபப்படுத்திருக்க. முதல்ல சைத்தன்யா, அப்புறம் சாகித்யா, இப்ப யாதுரன். இந்த நாட்டுல யாருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களை எதிர்த்து நிக்கணும்னு நினைக்க கூட தைரியம் இருந்ததில்லை. ஆனா நீ, இன்னைக்கு சின்ன போர் வேற நடந்துச்சுல்ல. பெருமறை நகரத்தை சேர்ந்த மக்கள்லாம் சோர்வா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வேடிக்கை காட்டி சந்தோஷப்படுத்தணும்னு நான் விரும்புறேன் என்றவன் சுற்றியும் பார்த்து விட்டு, உனக்கு ஒரு அறிவுரை சொல்லட்டுமா? உன் கைய நீயே உடைச்சுக்கிட்டு இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடு. இல்லன்னு வீராப்பு காட்டுனா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் என்று மிரட்டினான். நானே என் கைய உடைச்சுக்கணுமா? அது சரி என்று வீரா புருவத்தை சுருக்கினான். அப்போது அவன் கையில் இருந்த பாம்பு, ஐயோ ஈஸ்வரா, இவன் என்ன பேசியே கொள்றான். ஏ வீரா, இவன் பேசுனதை கேட்டு எனக்கு தூக்கமே வந்துருச்சு. சரி, நான் தூங்க போறேன். சீக்கிரம் இவனை முடிச்சு விடு என்ற பாம்பு அவன் கை வழியாக சட்டைக்குள் நுழைந்து மறைந்தது. அதைக் கண்ட வீரா நிம்மதியாக சிரித்தான். இப்பவாவது போச்சே. ஆமா, உண்மையில பிரம்ம இப்படிலாமா இருக்கும் என்று தனக்குள் யோசித்த வீரா முன்னால் பார்த்தான். பின் சட்டென்று முகத்தை கோபமாக மாற்றிக்கொண்டு, ராணுவத்தோட சிறப்பு ஆலோசகரான நீங்க இந்த பெருமறை நகரத்துல என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா என்ன என்று கேட்டான். ஒரு ராணுவ ஆலோசகரா நான் எங்க ராணுவ கட்டளைகளுக்கு உட்பட்டுதான் இருக்கணும். ஆனா நான் தனிப்பட்ட முடிவெடுத்து என்ன செஞ்சாலும் யாரும் என்னை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒருவேளை நான் உன்னை கொன்னாலும் யாராலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் செய்ய முடியாது என்று திமிருடன் கூறினார் கடம்பன். அதை கேட்டதும் வீரா வாயுவேக கத்தியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு, சரி வாங்க, உங்களால என்ன கொல்ல முடியுதா இல்லையான்னு பாப்போம் என்று சவால் விட்டான். வீரா சொன்னதை கேட்டதும் பொற்கதிர் குழுவினர் மற்றும் அஷ்டசக்கர குழுவின் சீடர்கள் எல்லாம் கையில் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்து வீராவிற்கு பின்னால் நின்றார்கள். நீங்கெல்லாம் இப்படி இவனுக்கு ஆதரவா வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் உயிர் போயிடும்னு பயமா இல்லையா என்று கடம்பன் ஆவேசமாக கேட்டார். ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் எல்லாம் ஒற்றுமையாக வீராவுடன் நிற்பதை பார்த்து கோபத்தில் கொந்தளித்தார் கடம்பன். இது நாள் வரை ஸ்வர்ணபூமி குடும்பத்தை எதிர்த்து எந்த ஒரு சாதாரணமான நபரும் நின்றதே இல்லை. ஏனென்றால் ஸ்வர்ணபூமி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தங்களது எதிரிகளை வாழவிட்டதே இல்லை. ஆனால் இப்போது அனைவரும் ஒன்றுபட்டு வீராவுடன் தங்களை எதிர்த்து நிற்பதை பார்த்து கடம்பன் முகம் சட்டென்று அதிர்ச்சியாக மாறியது. உடனே தனையன் வீராவிற்கு அருகில் வந்து அவனது வாளை வெளியே எடுத்து, ஸ்வர்ணபூமி குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பெல்லாம் எனக்கு முன்னாடி வரவங்க எல்லாரும் பெரிய முட்டாளா இருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு என்று கிண்டலாக கூறினான். ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவ?
என்று ஆவேசமாக கேட்டார் கடம்பன். பின்னென்ன, உங்களுக்கு வீராவை கொல்ல பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எங்க எல்லாத்தையும் கொன்னா எங்க ஆதிசக்தி ஆசிரமத்துக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க ராணுவத்துக்கும் பதில் சொல்லணும். இங்க பாருங்க, நீங்க ஒரு சாதாரண ஆலோசகர் தான். அப்படி இருக்கும்போது உங்களை ஸ்வர்ணபூமி குடும்பம் காப்பாத்தும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டான் தனயன். இதையெல்லாம் யோசிக்காமல் நின்று கொண்டிருக்கும் கடம்பன் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருப்பார் என்று தனயன் யோசித்துக் கொண்டிருந்தான். அதை கேட்டதும் ஒரு விதமான வருத்தம் கடம்பன் முகத்தில் தெரிந்தது. ஆதிசக்தி ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள் இத்தனை ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று அவர் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. கடம்பன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு ஒரு சிறு புன்னகையுடன், உங்களுக்கெல்லாம் பெருமறை நகரத்தை விட்டு போகணும்னு ஆசை இல்லையா? இந்த நகரத்தை சுத்தி அசுரர்கள் இருக்காங்க. அவ்வளவு சுலபமாலாம் நீங்க தப்பிச்சு போக முடியாது. இப்ப சொல்லுங்க, யாருக்கெல்லாம் பாதுகாப்பா இங்கிருந்து போகணும்? எங்க வீரர்கள் அனுப்பி உங்களை பாதுகாப்பா நான் போக வைக்கிறேன் என்றார். இந்த வார்த்தைகள் மிகப்பெரிய மாற்றத்தை ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்களின் மனதில் ஏற்படுத்தியது. ஆதிசக்தி ஆசிரமத்தின் மற்ற குழுவின் சீடர்களுக்கும் வீராவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்படி இருக்கும் போது ஸ்வர்ணபூமி குடும்பத்தை சேர்ந்தவர்களை பகைத்துக் கொள்வது சரியாக இருக்காது. அத்துடன் தங்களது பாதுகாப்பிற்கும் உறுதி அளித்திருக்கிறார் கடம்பன். அதை கேட்டதும் தான் ஆதிசக்தி ஆசிரமத்தின் மற்ற குழுவின் சீடர்களுக்கு மனம் மாற்றமே ஏற்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் ஆதிசக்தி ஆசிரமத்தின் மற்ற குழுவின் சீடர்கள் ஒவ்வொருவராக வீராவிற்கு பின்னாலிருந்து வெளியேறினார்கள். இப்போது அஷ்டசக்கர குழு, பொற்கதிர் குழு மற்றும் துகிராவின் தேவ கன்னியர் குழுவினர் மட்டும்தான் வீராவிற்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார்கள். வீராவுக்கு பின்னால் இருந்த சீடர்கள் எல்லாம் குறைந்து கொண்டே இருப்பதை பார்த்த கடம்பன் முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது. இப்பவும் சொல்றேன், வீராவை தவிர எல்லாரும் போகலாம். யாரெல்லாம் புத்திசாலிகளோ அவங்க சரியான முடிவெடுப்பாங்கன்னு நம்புறேன் என்றார். அடுத்த நிமிடம் வீராவுக்கு பின்னால் இருந்து ஒரு ஒளி முன்னால் வந்தது. அந்த ஆன்மீக ஒளி சட்டென்று ஒரு சக்தி வாய்ந்த பாம்பாக மாறி கடம்பனை நோக்கி சென்றது. அதை பார்த்த கடம்பன் பேரதிர்ச்சி அடைந்தார். உடனே அவர் அந்த பாம்பிடமிருந்து தப்பித்து தள்ளி விழுந்தார். அந்த பாம்பு வேகமாக சென்று அவருக்கு பின்னால் இருந்த வீட்டில் மோதியது. உடனே அந்த வீடு பூம் என்ற சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அதை பார்த்த கடம்பன் பதைபதைத்து போனார். அவருடன் வந்த சில வீரர்களும் காணாமல் போனார்கள். அங்கு இடிந்து கடந்த வீட்டில் இடிபாடுகளுக்கிடையில் யாதுரன் சிக்கிக் கொண்டிருந்தான். அவனால் தனது மாமாவை பார்க்க முடியவில்லை. ஆனால் அவரும் இதிலிருந்து தப்பித்திருக்க மாட்டார் என்று எண்ணினான் யாதுரன். இப்போதுதான் அந்த பாம்பின் சக்தி யாருடையது என்று கடம்பன் புரிந்து கொண்டார். அது யாகர் குடும்பத்தை சேர்ந்தவர்களின் சக்திதான். அதை இப்போது தாக்கியது துகிராதான். கடம்பன் உடனே திரும்பி ஆச்சரியத்துடன் துகிராவை பார்த்தார். துகிரா முகத்தில் எந்த ஒரு கலவரமும் இல்லை. ஆனால் அவளது கண்களில் கோபம் தாண்டவமாடியது. அவள் வீராவுக்கு பின்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தாள். வீராவுக்கு பின்னால் நிற்கும் போது துகிரா மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்தாள். பெரிய குடும்பங்களின் இளைய வீரர்களுக்கு இடையில் மிகவும் அரிதாகத்தான் சண்டைகள் நடக்கும். ஏனென்றால் ஒவ்வொருவரின் சக்தி பலமும் மற்றவருக்கு நன்றாக தெரியும். இப்போதும் கடம்பன் அவரது தாக்கத்தை ஆரம்பிக்கும் முன்பே அவள் தனது சக்தி வாய்ந்த பாம்பை தாக்குவாள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இது கடம்பனின் கோபத்தை மேலும் அதிகப்படுத்தியது. ஏய், நீ யாகர் குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விடமாட்டேன் என்று கூறிவிட்டு அவருக்கு அருகில் இருந்த 2 வீரர்களை பார்த்து, சந்துரு, பாவனன், இவங்க உடம்புல எல்லாம் அசுரர்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இவங்களை எல்லாம் கொன்னுட்டு வாங்க என்று உத்தரவிட்டார். இதை கேட்ட வீராவின் முகம் சாந்தமாக இருந்தது. ஆனால் அவனது மனதில் கோபம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. கடம்பனுடன் இருந்த வீரர்கள் அரச படை வீரர்கள் என்பதால் வீரா சிறிது பொறுமையுடன் இருந்தான். ஆனாலும் அவன் பயப்படவில்லை. மாறாக
வீரா அவனது தெய்வீக நாகத்தின் நூற்றுக்கணக்கான பாம்பு செதிலின் சக்தியை உடம்பிலிருந்து எழுப்பினான். அடுத்த நொடி அவனது வலது காலை ஒரு அடி பின்னால் வைத்து அந்த சக்தியை தரையில் தாக்கினான். இதனால் வீரா நிற்கும் இடத்திலிருந்து தரை விரிசல் விட்டது. அது அப்படியே தொடர்ந்து முன்னால் இருக்கும் பெரிய கட்டிடங்கள் மற்றும் சுவரிலெல்லாம் சென்று மோதி விரிசல் விட்டது. உடனே வீரா அவனது சக்தியை பயன்படுத்தி ஒரு அம்பு போல வேகமாக கடம்பனுக்கு முன்னால் வந்து நின்றான். கடம்பனின் 2 வீரர்களின் சக்தியும் மிகவும் வலிமை வாய்ந்தது. ஆனால் வீராவின் சக்தியை பார்த்த இருவரும் திடுக்கிட்டு போனார்கள். ஆனாலும் வீரா அர்த்த மகாவீர போர் வீரன். அதனால் அவனது சக்தி வலிமையை விட தங்களது சக்தி அதிகமாக இருக்கும் என்று எண்ணிய 2 வீரர்களும் உடனே பறந்து வந்து வீராவுக்கு முன்னால் நின்றார்கள். 2 வீரர்களும் அவர்களது ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி உடனே ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கினார்கள். அசுரர்களோடு சண்டை போடும்போது இந்த கவசம் பெரிதும் உதவியாக இருக்கும். இந்த கவசத்தை அசுர தளபதிகளால் கூட உடைக்க முடியாது. வீரா அதைக் கண்டெல்லாம் சற்றும் பயப்படவே இல்லை. அவனது முழு பலத்தையும் பிரயோகித்து அந்த கவசத்தை தொடர்ந்து குத்திக் கொண்டே இருந்தான். வீராவின் சக்தியை பார்த்த 2 வீரர்களும் இவனுக்கு எப்படி இவ்வளவு வலிமை இருக்கு என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். வீரா அவனது முழு உடல் பலத்தை பயன்படுத்திதான் அந்த கவசத்தை உடைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த கவசத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த கவசம் ரொம்ப வலிமையானதா இருக்கும் போல இருக்க என்று எண்ணிய வீரா அவனது ஆன்மீக சக்தியை உடம்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தான். உடனே வெளியே வந்த ஊதா நிற எதிர்க்கும் சக்தி அந்த கவசத்தை விழுங்க ஆரம்பித்தது. அந்த கவசம் முழுக்க ஊதா நிறமாக மாறத் தொடங்கியது. அதை பார்த்த 2 வீரர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். மேலும் வீராவின் சக்தி கவசத்தை விழுங்குவதோடு தங்களையும் விழுங்கிவிடுமோ என்று எண்ணி 2 வீரர்களும் அந்த கவசத்தை விட்டுவிட்டு தள்ளிச் சென்றார்கள். உண்மையில் இருவரும் நினைத்தது சரிதான். 2 வீரர்களும் சரியான சமயத்தில் தப்பிக்கவில்லை என்றால் அந்த சக்தி இருவரையும் விழுங்கி இருக்கும். இருவரும் இப்போது வீராவை தாக்க தயாராகிக் கொண்டிருக்கும் போது வீராவின் முஷ்டி 2 வீரர்களின் நெஞ்சிலும் விழுந்தது. பூம் பூம் என்ற சத்தத்துடன் வீராவின் குத்து 2 வீரர்களுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்தது. இருவரும் கயிற்றை பிரிந்த காத்தாடியாய் பறந்து சென்று விழுந்தார்கள். வீரா இருவரையும் கொல்ல வேண்டும் என்று தாக்கவில்லை. ஏனென்றால் 2 வீரர்களும் அம்புதான். இவர்களை தன்னை நோக்கி செலுத்தியது கடம்பன் தான். அங்கு நடப்பதை பார்த்து பேரதிர்ச்சி அடைந்தார் கடம்பன். அவரும் சக்தி வாய்ந்த வீரன்தான். ஆனால் சக்தி வாய்ந்த மாத்திரைகளை சாப்பிட்டுத்தான் அவரது உடலை பலப்படுத்தி இருக்கிறார். அத்துடன் இவர் போர் முறைக்கு வியூகம் வகுத்துக் கொடுக்கும் ஆலோசகர் தான். அதனால் கடம்பன் அவரது பலத்தையும் தன்னுடன் வந்த 2 வீரர்களின் பலத்தையும் நன்கு அறிவார். 2 வீரர்களும் 4 அசுர தளபதிகளை சமாளிக்கும் அளவிற்கு வல்லமை வாய்ந்தவர்கள். ஆனால் அவர்களால் கூட வீராவை தடுக்க முடியவில்லை. வீரா சாதாரணமான அர்த்த மகாவீரன் நிலையில் இருக்கும் போர் வீரன் இல்லை என்று யாதுரன் சொன்னதால்தான் கடம்பன் அவருடன் 2 பலம் வாய்ந்த வீரர்களை அழைத்து வந்தார். ஆனால் வீரா அந்த 2 வீரர்களை விடவும் வலிமையாக இருப்பான் என்று அவர் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. கடம்பன் அங்கிருந்து பின்வாங்கி மிகவும் வேகமாக ஓட ஆரம்பித்தார். அத்துடன் அவர் கையிலிருந்து ஒரு சின்ன இரும்பை வீராவை நோக்கி வீசினார். அதை வீரா சற்றும் பொருட்படுத்தாமல் கையில் பிடித்துவிட்டு வேகமாக கடம்பனை பிடிக்க ஓடினார். வீரா அடுத்து என்ன செய்ய போகிறார்? கடம்பனையும் கொல்வானா வீரா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் இருக்கும் என்று கடம்பன் ஓடினார். அவர் தூக்கி வீசிய இரும்பு பொருள் வீராவை எதுவும் செய்யவில்லை என்பதால் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். உடனே ஒரு பழுப்பு நிறமான காகிதத்தை எடுத்தார். அதில் ஏதோ பண்டைய கால குறியீடுகள் இருந்தது. கடம்பன் அந்த காகிதத்தை வீராவை நோக்கி வீசினார். அந்த காகிதம் வீராவிற்கு அருகில் வரும்போது
தீப்பிடித்து எரிந்து சட்டென்று ஒரு வீரன் அதிலிருந்து வந்தான். அந்த வீரன் வீராவை அடிக்க வேகமாக முன்னேறினான். தன்னை நோக்கி வரும் வீரனை வீரா ஓங்கி ஒரு குத்து விட்டான். அடுத்த நொடி அந்த வீரன் உடம்பு வெடித்து சிதறி காணாமல் போனான். அதன் பிறகு கடம்பனை பிடிக்க வீரா முன்னேறிச் சென்றான். கடம்பன் அவரது கழுத்திலிருந்த அழகான கழுத்து மாலையை கழற்றி உடைத்தார். அது சாதாரணமான கழுத்து மாலை இல்லை, அது ஸ்வர்ண பூமியின் சிறப்பு மரபுமிக்க அணிகலன். இது இராணுவத்தின் சிறப்பு ஆலோசகரான கடம்பன் பொறுப்பேற்கும் போது அவருக்கு ஸ்வர்ண பூமி குடும்பத்தால் கொடுக்கப்பட்ட மந்திர அணிகலனாகும். இந்த அணிகலன் அவரது உயிருக்கு ஆபத்து வரும்போது அவரை பாதுகாக்க பயன்படும் என்று சொல்லிதான் அவரது ஸ்வர்ண பூமி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்தார்கள். அந்த அணிகலனை உடைத்தது அதிலிருந்து நீல நிற சக்தி வெளியே வந்தது. அதை பற்றியெல்லாம் வீரா சற்றும் கவலைப்படாமல் ஓங்கி குத்தினார். பூம் என்று சத்தம் வந்தது. அந்த குத்துக்கு பின்பு மீண்டும் அந்த சக்தி தனது பழைய நிலைக்கே வந்தது. அதற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த சக்தி மிகவும் வலிமையானது என்று வீரா புரிந்து கொண்டான். அது வீராவை தடுத்து நிறுத்தியது. அதை பார்த்த வீரா தொடர்ந்து அந்த சக்தியை குத்தினார். பூம் 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 என்று இடைவிடாது 10க்கும் மேற்பட்ட முறை குத்தினார். அந்த சக்தி நடுக்கம் கண்டது. ஆனால் அதை வீராவால் உடைக்க முடியவில்லை. அதை பார்த்த கடம்பன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அத்துடன் இந்த சக்தி வீராவை சிறிது நேரம் தடுத்தால் போதும், அதற்குள் தன்னை காப்பாற்ற யாராவது வந்து விடுவார்கள் என்று எண்ணினார். பெருமறை நகரத்தில் இருக்கும் இராணுவத்தின் சிறப்பு ஆலோசகர் கடம்பன் தன்னை காப்பாற்ற யாரும் வராமல் போய்விடுவார்களா என்ன என்ற எண்ணத்தில் தான் இருந்தார் கடம்பன். அப்போது கடம்பன் நக்கலாக சிரித்துவிட்டு, இது ஸ்வர்ணபூமி குடும்பத்தோட சிறப்பு மரபு பாதுகாப்பு கவசம். இத ஒரு ஆன்மீக உலகத்தில் இருக்கிற வீரனாலேயே உடைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது உன்னால முடியுமா என்ன என்றார். வீரா அவர் பேசுவதை கேட்காமல் குத்திக் கொண்டே இருந்தார். பூம் 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 என்று குத்திவிட்டு இதற்கு மேல் தனது உடல் பலத்தால் இந்த கவசத்தை உடைக்க முடியாது என்று புரிந்து கொண்டான். அதனால் வீரா உடனே அவனது ஊதா நிற ஆன்மீக சக்தியை கையில் எடுத்தார். அது அவனது எதிர்க்கும் சக்தியாகும். அதை வைத்து வீரா ஓங்கி குத்தினான். அந்த 2 சக்தியும் மோதியதும் வீராவின் எதிர்க்கும் சக்தி அந்த எதிரிலிருந்த பழுப்பு நிறமான சக்தியை ஊதா நிறமாக மாற்றத் தொடங்கியது. அதை பார்த்து அதிர்ந்த கடம்பன், இது என்ன சக்தி? இது எப்படி சாத்தியமாச்சு என்று அதிர்ச்சியுடன் கூறிவிட்டு, வீரா, இது பெருமறை நகரம். நீ என்ன காயப்படுத்தினா ராணுவமே உனக்கு எதிரா மாறிடும், ஜாக்கிரதை என்று பயத்தில் கத்தினார். அதை கேட்ட வீரா சிறு புன்னகை செய்துவிட்டு கடம்பனின் கழுத்தை பிடித்தார். என்ன, உன்னை கொன்னா ராணுவம் எனக்கு எதிரா மாறிடுமா? நீ இந்த நாட்டோட ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன என்று கேட்க, நான் இந்த நாட்டோட ராஜா இல்ல, ஆனா நான் ஸ்வர்ண பூமி குடும்பத்தை சேர்ந்தவன். அப்ப நீ ஸ்வர்ண பூமி குடும்பத்துக்கு எதிரியா மாறிடுவ. அப்புறம் நீ எங்க போய் பதுங்கி இருந்தாலும் உன்னை கொல்லாம விடமாட்டாங்க, ஜாக்கிரதை என்று கடம்பன் மிரட்டினார். அதை கேட்டதும் வீரா கடம்பனின் கழுத்தை இறுக்கி பிடித்து விட்டு, ஐயோ, உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த பேரை வச்சே எத்தனை நாள் தான் பயப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க என்று கேட்டான். கடம்பன் தனக்கான வாய்ப்புக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தார். திடீரென்று அவரது முகத்தில் ஒரு தந்திரமான சிரிப்பு வந்தது. அவர் வீராவின் கையை தள்ளிவிட்டு, எங்க குடும்பத்தோட பேரை சொல்லி பயப்படுத்த மட்டும் இல்ல, உன்னை கொல்லவும் என்னால முடியும் என்றார். உடனே கடம்பன் கையில் இருந்த நீல நிறமான காகிதத்தை எடுத்து அதை பிடித்து எரிய வைத்தார். அடுத்த நிமிடம் அதிலிருந்து மின்சார சக்தி வெளியே வந்திட அதை கொண்டு கடம்பன் வீராவை தாக்கினார். அந்த மின்சார சக்தி வீராவின் உடம்பை தாக்கியது. அது வீராவிற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் வீராவின் உடம்பிலிருந்த எலும்புகள் எல்லாம் மரத்துப் போனது போலானது. அதனால் வீராவா அந்த இடத்திலிருந்து நகர முடியவில்லை.
அதை பார்த்த கடம்பன் சத்தமிட்டு சிரித்துவிட்டு, ஏ முட்டாள், இந்த தந்திரத்தை நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டல்ல என்று கேட்டுவிட்டு அவரது இடுப்பிலிருந்து ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு வீராவின் கழுத்தை வெட்ட முடிவெடுத்தார். கடம்பன் மிகவும் பலம் வாய்ந்தவன் இல்லை என்று அவருக்கே தெரியும். ஆனால் அவரிடம் பல ரகசிய ஆயுதங்கள் இருந்தது. இதுபோல் ஆபத்தான சமயத்தில் சிறிய தந்திரங்களும் ஆயுதங்களும் தான் பெரும் உதவியாக அமைந்து ஒரு உயிரை காப்பாற்றும். கடம்பன் வீராவின் கழுத்தை வெட்டலாம் என்று நினைக்கும் போது திடீரென்று அவரது தலையில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டது. அந்த வலியை தாங்க முடியாமல் கடம்பன் அங்கும் இங்கும் தலையை அசைத்துக் கொண்டிருந்தார். அது வீராவின் பிராணமுள் சக்திதான். வலி தாங்க முடியாமல் தரையில் புரண்டு கொண்டிருக்கும் கடம்பனை சிறு புன்னகையுடன் பார்த்துக் கொண்டிருந்தான் வீரா. அவன் முகத்தில் வேறு எந்த உணர்ச்சியும் வெளிப்படவில்லை. ஆனால் அவனது கண்களில் கடம்பனை கொன்றே ஆக வேண்டும் என்ற கோபத்துடன் இருப்பது தெரிந்தது. அடுத்த சில நிமிடங்களில் வீரா அந்த மின்சார சக்தியிலிருந்து விடுபட்டுக் கொண்டார். பிறகு வீரா தரையில் கிடந்த கத்தியை எடுத்துக்கொண்டு கடம்பனை நோக்கி சென்றார். ராணுவத்தை சேர்ந்த உறுப்பினரை கொன்னா அவங்க அந்த யவன சாம்ராஜ்யத்துக்கே எதிரியா மாறிடுவாங்க என்று யாரோ ஒருவர் பின்னால் இருந்து கத்தி வீராவை தடுக்க பார்த்தார். அதை கேட்ட வீரா சட்டென நின்றான். ஆனாலும் அவனது கத்தியை வைத்து கடம்பன் நெஞ்சில் குத்தினான். கடம்பன் நெஞ்சிலிருந்து ரத்தம் பீரிட்டு வெளியே வந்தது. அடுத்த சில நிமிடங்களில் அவர் இறந்து தரையில் விழுந்தார். வீராவிற்கு சண்டை போடுவதும் மற்ற நபரை கொல்வதும் பிடித்தமான விஷயம் இல்லைதான். ஆனால் அவனை கொல்ல வருபவர்களிடம் இரக்கம் காட்டும் அளவிற்கு வீரா நல்லவனும் இல்லை. அப்போது அங்கு வந்த ஒரு நபர், உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கேட்டுவிட்டு அவரது ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி ஒரு 5 தலை கொண்ட தங்க நிற பாம்பை வர வைத்தார். அந்த 5 தலை பாம்பு வாயிலிருந்தும் நெருப்பு வந்து கொண்டிருந்தது. அது மிகவும் வேகமாக வீராவை நோக்கி சென்றது. அதை பார்த்த துகிரா, வீரா கீழே குடிச்சுக்கோ என்று கத்தினாள். அடுத்த நிமிடம் வீரா சற்றும் யோசிக்காமல் சட்டென்று கீழே குனிந்து கொண்டான். அப்போது வீராவின் தலைக்கு மேல் ஒரு சக்தி வாய்ந்த பாம்பு வேகமாக சென்று அந்த 5 தலை கொண்ட தங்க பாம்பின் மீது மோதியது. துகிராவின் சக்தி வாய்ந்த பாம்பின் வலிமை ஒரு ஆன்மீக உலகத்தில் இருக்கும் வீரனின் அளவிற்கு வலிமையானதாகும். 2 பாம்புகளும் நேருக்கு நேராக மோதியது. அங்கு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அந்த சக்தி அலைகள் அந்த இடமெங்கும் பரவியது. அந்த சமயம் அங்கு ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் மற்றும் கடம்பனுடன் வந்தவர்களும் வந்துவிட்டார்கள். அங்கு மிகவும் பிரகாசமான வெளிச்சம் ஏற்பட்டதால் அங்கு என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. அந்த ஒளி மெல்ல மெல்ல குறைந்தது. ராணுவத்தை சேர்ந்த தளபதி சோகமான முகத்துடன், நீ யாகர் குடும்பத்தை சேர்ந்தவளாய் இருந்தாலும் கடம்பன் மரணத்துக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் என்று கோபமாக கூறினார். கடம்பனை கொல்வதற்கு முன்பு வீராவை எச்சரித்ததும் இப்போது வீராவை நோக்கி 5 தலை தங்கப்பாம்பு சக்தியை தாக்கியதும் பெருமறை நகரத்தின் ராணுவத்தை சேர்ந்த இந்த தளபதிதான். அவரை பார்த்து துகிரா சற்றும் பயப்படவே இல்லை. அவள் முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டு, கடம்பன் கொல்லப்பட்டது சரிதான், அவருடைய மரணத்தை அவரா வர வச்சுக்கிட்டாரு என்றாள். கடம்பன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவருக்கு தண்டனை கொடுக்க நீங்க யாரு? அவர் அரச ராணுவத்தை சேர்ந்தவர். அதனால நீதிமன்றங்களுக்கு தான் அவருடைய தப்புக்கு தண்டனை கொடுக்க உரிமை இருக்கு என்ற ராணுவத்தின் தளபதி அவரது அந்த சின்ன 5 தலை தங்கப்பாம்பை மீண்டும் அவரது கைக்குள் எடுத்துக்கொண்டார். பிறகு ராணுவ தளபதி வீராவை பார்த்து, அவரை கொன்னதுக்கு சரியான விளக்கம் கொடுக்கலனா நீயும் சாக வேண்டியது இருக்கும் என்றார். ஏன் என்று வீரா கேட்டுவிட்டு அவனது உடையிலிருந்த அழுக்கை தட்டிவிட்டு, அதாவது என் கழுத்துல ஒருத்தன் கத்திய வைப்பான், அதை பார்த்துட்டு நான் எதுவும் பண்ணாம அமைதியா சாகணுமா என்று கேட்டான். எங்க ராணுவத்தை சேர்ந்தவங்க எந்த காரணமும் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்க. கடம்பன் உன்னை கொல்ல வந்திருக்கானா அதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருந்திருக்கும்
என்று கோபமாக கூறினார் ராணுவ தளபதி. அதை கேட்ட வீரா சிரித்துவிட்டு, ஓஹோ, உங்க ராணுவத்தை சேர்ந்தவன் என்ன பாவம் செஞ்சாலும் அதை மறைச்சிட்டு அவனுக்கு ஆதரவா தான் பேசுவீங்க. அப்புறம் நாங்க என்ன தப்பு பண்ணோன்னு விளக்கம் வேற கேட்பீங்க இல்லையா என்று கேட்டான். வீரா அவனது எதிர்க்கும் சக்தியை உடம்புக்குள் எடுத்துக் கொண்டிருந்தான். ஏய், நீ ரொம்ப வாய் பேசிட்ட. இப்ப இதுக்கான விளைவை நீ சந்திச்சேதா ஆகணும் என்ற ராணுவ தளபதி சட்டென அவரது கையை அசைத்தார். அவரது கையிலிருந்து வெளியே வந்த சின்ன 5 தலை தங்கப் பாம்பு வேகமாக வானத்தை நோக்கி சென்று மீண்டும் தரைக்கு வரும்போது மிகப்பெரிய 5 தலை தங்கப் பாம்பாக மாறி இருந்தது. அந்த பெரிய 5 தலை தங்கப் பாம்பு நெருப்பை வெளியேற்றிவிட்டு வேகமாக வீராவை நோக்கி சென்றது. அதை பார்த்த பிரதீபன், தனயன் மற்றும் அங்கிருந்த மற்ற சீடர்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சியாக இருந்தது. வீரா மிகவும் பலம் வாய்ந்த வீரன்தான். அவன் ஒரு அசுர தளபதியை வென்றவன்தான். இருந்தாலும் அவனுக்கு ஆன்மீக உலகத்தில் வீரனாக இருக்கும் ஒருவரை வெல்லும் அளவிற்கு ஆற்றல் இருக்காது என்று எண்ணினார்கள். ஏனென்றால் ஒரு அர்த்த மகாவீர போர் வீரன் நிலையில் இருப்பவனுக்கும் ஆன்மீக உலக வீரனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அது உயர்நிலை ஆயுதங்கள், சிறப்பு தியான நுட்பங்கள், சிறப்பு திறமைகள், இப்படி பல வித்தியாசங்கள். அதைப்போல் இப்போது வீராவிற்கும் ராணுவத்தை சேர்ந்த தளபதிக்கும் இருக்கும் வித்தியாசமும் மிகவும் பெரிதானது. இந்த தாக்குதலில் வீரா இறந்து போகவும் வாய்ப்பிருக்கிறது என்று பெரும்பாலானவர்கள் எண்ணி மிகவும் வருத்தத்தில் இருந்தார்கள். வீராவை தாக்க வரும் 5 தலை தங்கப் பாம்பு ஒரு கடல் போலவும் வீராவின் எதிர்க்கும் சக்தி ஒரு அலை போலவும் தான் அங்கு இருந்தது. வீரா உடனே அவனது மூலாதார சக்கரத்தில் இருக்கும் அசுர தெய்வீக முஷ்டி சக்தியை எடுத்து அவனை நோக்கி வரும் சக்தியை தடுத்து நிறுத்த முடிவு செய்தான். அந்த சக்தியோடு வீராவின் பூதானிர சக்தியும் அவனது முஷ்டிக்கு வந்தது. அடுத்த நிமிடம் அது 5 தலை தங்கப்பாம்புடன் மோதியது. அந்த பாம்பு சக்திக்கு முன்னால் வீராவின் அசுர தெய்வீக முஷ்டி சக்தி மிகவும் பலவீனமாக தெரிந்தது. இதிலிருந்து அர்த்த மகாவீரன் மற்றும் ஆன்மீக உலக வீரன் இருவருக்கும் இடையிலிருந்த வித்தியாசம் தெரியும். பூம்! வீராவின் எதிர்க்கும் சக்தி அந்த 5 தலை தங்கப்பாம்பு மீது மோதிய அடுத்த நிமிடம் அந்த பாம்பு இருந்த தடம் தெரியாமல் போனது. இது வீராவையே ஆச்சரியத்தில் உறைய வைத்தது. அங்கு நடந்ததை பார்த்த ராணுவ தளபதி முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. இவனுக்கு 5 தலை பாம்புடைய சக்தி என்னன்னு தெரியல என்று எண்ணினார். அங்கிருந்த பிரதீபன், தனயன் மற்றும் மற்ற சீடர்கள் எல்லாம் அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தார்கள். துகிராவிடம் 3 பெட்டிகள் இருந்தது. அதில் 3 முறை பயன்படுத்தும் உக்கிர நாகம் இருந்தது. அதில் அவள் சற்று நேரத்திற்கு முன்புதான் கடைசி நாகத்தை பயன்படுத்தினாள். ஆனால் துகிராவுக்கு தற்காத்துக் கொள்ள உக்கிர நாகம் மட்டுமே ரகசிய ஆயுதம் இல்லை. வீரா பிரச்சனையில் மாட்டிக்கொண்டான். துகிரா வீராவை காப்பாற்றுவாளா? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். குடும்பத்தின் இளைய வாரிசு. அவளது சித்தப்பாவிடம் இல்லாத சிறப்பு ஆயுதங்கள் கூட இவளிடம் உண்டு. வீராவுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பதால் அவள் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. தனது குடும்பத்தின் முக்கிய அதிசக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றான தூய வைரக்கல்லை எடுத்தாள். அது மிகவும் வலிமை மிக்க ஒன்றாகும். இந்த தூய வைரக்கல்லை உருவாக்க தேவையான பொருட்கள் மிகவும் அரிதானவையாகும். சொல்லப்போனால் இந்த ஆயுதத்தை உருவாக்க குறைந்தபட்சம் 10,000 ஆன்மீக கற்களாவது தேவைப்படும். இன்று வரை யாகர் குடும்பம் 7 தூய வைரக்கற்களை தான் உருவாக்கி இருக்கிறது. அதில் ஒன்று துகிரா தனது கையில் வைத்திருப்பது. வீரா அந்த பெரிய 5 தலை தங்கப்பாம்புடன் சண்டை போட முடியாமல் தவித்தால் அந்த சமயத்தில் இந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என்று தயாராக இருந்தாள். துகிரா அந்த வைரக்கல்லை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு அங்கு நடந்து கொண்டிருப்பதை உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளது பதற்றம் அதிகமானது. அதே நேரம் வீராவின் எதிர்க்கும் சக்தியை 5 தலை கொண்ட தங்கப்பாம்பு முறியடித்ததற்கு பிறகு அது வேகமாக வீராவை நோக்கி சென்றது.
தனது எதிர்க்கும் சக்தியும் வேலை செய்யவில்லை என்று வீரா அதிர்ச்சியோடு தன்னை நெருங்கும் பாம்பை பார்க்க, அப்போது அங்கு யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. அந்த பாம்பின் நெஞ்சு பகுதியில் ஊதா நிறத்தில் ஒரு சின்ன புள்ளி தெரிந்தது. மேலும் அந்த ஊதா புள்ளி வேகமாக அதன் உடம்பில் பரவ ஆரம்பித்தது. இதை பார்த்த துகிராவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அந்த பாம்பின் உடலில் ஊதா நிறமாக மாறிக்கொண்டிருப்பது வீராவின் எதிர்க்கும் சக்திதான் என்று புரிந்து கொண்டாள். அந்த பாம்பு வீராவை நெருங்கும் சமயத்தில் அதன் தங்க நிறமான உடல் முழுக்க ஊதா நிறமாக மாறியிருந்தது. 5 தலை தங்கப்பாம்பு இப்போது 5 தலை ஊதா பாம்பாக மாறியிருந்தது. அது மட்டுமின்றி அந்த பாம்பு வீராவை எதுவும் செய்யாமல் அவனுக்கு முன்னால் வந்து பின் அப்படியே வானத்தை நோக்கி மேலே சென்றது. அதை பார்த்த தளபதி பேரதிர்ச்சி அடைந்தார். ஏனென்றால் அவர் தனது ஆன்மீக சக்தியை தான் 5 தலை தங்கப்பாம்பாக உருமாற்றி எதிரியை அழிக்க வைப்பார். அதனால் அவரது கட்டளைக்கு ஏற்பதான் இந்த பாம்பு தனது திசையை மாற்றிக்கொள்ளும். அத்துடன் அதன் சக்தியையும் அவரால் தான் அதிகப்படுத்த முடியும். ஆனால் இப்போது அந்த பாம்பு நிறம் மாறியது மட்டுமின்றி தளபதியின் கட்டளைகளையும் செவிசாய்க்காமல் செய்வதை பார்த்தவர் திகைத்துப் போனார். இது எப்படி நடந்துச்சு? இந்த பையன் எப்படி என்னோட தங்க பாம்ப இப்படி ஊதா நிறத்துக்கு மாத்துனா என்று தளபதி அதிர்ச்சியுடன் யோசிக்க ஆரம்பித்தார். தனக்கு முன்னால் ஊதா நிற பாம்பு காற்றில் சுழன்று கொண்டிருப்பதை பார்த்த வீராவுக்கு ஒரு யோசனை எழுந்தது. அவனது எதிர்க்கும் ஆன்மீக சக்தி அதன் மீது பட்ட பிறகு இப்படி ஒரு மாற்றத்தை வீராவும் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் எந்த அர்த்த மகாவீர வீரராலும் இதை செய்ய முடியாது. பொதுவாக ஒருவர் அர்த்த மகாவீர வீரராக மாறிய பிறகு தங்கள் ஆன்மீக சக்தியை தங்கள் உடலிலிருந்து பிரித்தெடுத்து அதன் உதவியுடன் தொலைதூர எதிரியை தாக்க முடியும். ஆனால் அவர்களால் அதை எந்த வடிவமாகவும் மாற்ற முடியாது. அது உடலிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு அவர்களால் கட்டுப்படுத்தவும் முடியாது. ருத்ர மகாவீரராக மாறிய பிறகுதான் ஆன்மீக சக்தியை மற்றொரு வடிவமாக மாற்றி எதிரியை தாக்க கட்டுப்படுத்த முடியும். ஆனால் வீராவுக்கு முன்னால் இருந்த ஊதா நிற 5 தலை பாம்பு முதலில் தளபதியின் ஆன்மீக சக்தியிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போது அது வீராவின் ஊதா நிற ஆன்மீக சக்தியாக மாறிவிட்டது. இது அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்தில் உறைய வைத்தது. அப்போ இந்த ஊதா நிறமான பாம்பை என்னால கட்டுப்படுத்த முடியுமா என்று யோசித்த வீரா தனது உணர்வை ஊதா நிற 5 தலை பாம்பிற்குள் செலுத்தினான். அடுத்த நொடி ஊதா நிற 5 தலை பாம்பு ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தது போல உணர்ந்தது. உடனே அந்த பாம்பு வேகமாக தரைக்கு வந்து வீராவுக்கு பின்னால் சுழன்று கொண்டு நின்றது. அதை பார்த்த வீரா, ஆஹா, அப்ப நாம இந்த பாம்பை கட்டுப்படுத்த முடியும் போல இருக்கே என்று நினைத்து மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். அப்போது வீரா திரும்பி அந்த தளபதியை ஒரு சிறு புன்னகையுடன் பார்த்தான். அங்கிருந்த அனைத்து சீடர்களும் அங்கு நடப்பதை பார்த்து திகைத்துப் போய் நின்று கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அங்கிருந்த அனைவரும் அந்த 5 தலை பாம்பு வீராவை கொல்லப் போகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் கண் இமைக்கும் நேரத்தில் அந்த தங்க நிற பாம்பு ஊதா நிற பாம்பாக மாறியிருந்தது. அத்துடன் அந்த ஊதா நிற பாம்பு வீராவின் பக்கம் வந்து அவனை பாதுகாத்து நின்றதுதான் அனைவரின் அதிர்ச்சிக்கும் காரணமாக இருந்தது. இந்த காட்சியை அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அங்கு நடந்ததை பார்த்த துகிரா முகம் முழுக்க சந்தோஷம் மலர்ந்தது. அப்போதும் அவளது கையிலிருந்த வைரக்கல்லை மிகவும் இறுக்கமாக பிடித்தவாறுதான் நின்று கொண்டிருந்தாள். வீராவைப் போல் பலம் வாய்ந்தவர்கள் 1,00,000-ல் ஒருவர்தான் இருப்பார்கள். ஒரு அர்த்த மகாவீர நிலையில் இருக்கும் வீரன் இவ்வளவு அதிசயங்களை செய்வது இதுவே முதன்முறையாகும். இப்படி இருக்கும் வீரன் ஆன்மீக உலகத்தில் இருக்கும் வீரனாய் வரும்போது எவ்வளவு பலம் வாய்ந்தவனாக மாறுவான். இப்படி வலிமையாக இருக்கும் வீரனுக்கு முன்னால் ஒரு ஆன்மீக உலகத்தில் இருக்கும் வீரன் சண்டைக்கு வந்தாலும் ஒரு சில யோசனைகளோடு வருவதே அவனுக்கு நன்மை பயக்கும்.
தனையன் அவனது கையில் வாளை பிடித்துக் கொண்டு வீராவுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு நடந்த காட்சி அனைவரையும் மிரள வைத்து விட்டது. தனையன் மிகவும் சக்தி வாய்ந்த சீடன் ஆவான். அவன் அஷ்டசக்கர குழுவின் சிறந்த முதல் 10 இடங்களில் இல்லாமல் இருந்தாலும் அவனும் தலை சிறந்த வீரர்களில் ஒருவன்தான். உண்மையான திறமை மிக்க வீரர்கள் மற்றவர்களிடமிருந்து உதவியை பெற்றுக்கொண்டு அதை மறந்துவிட்டு கடந்து செல்ல மாட்டார்கள். அதுபோல்தான் தனையனும் காட்டுக்குள் வீரா அவனது உயிரை காப்பாற்றிய ஒரே காரணத்திற்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனுடன் தோளோடு தோளாக நிற்கிறான். ஆன்மீக உலகத்தில் இருக்கும் வீரன் மிகவும் வலிமை வாய்ந்தவனாக இருப்பான். ஆனால் தனையனிடம் ஒரு ரகசிய நுட்பம் இருக்கிறது. அதை பயன்படுத்தி அவனால் அவனது சக்தியை வெகுவாக அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். அப்படி அதிகப்படுத்திக் கொண்டால் அவனால் ஒரு ஆன்மீக உலகத்தில் இருக்கும் வீரனின் பாதி சக்தியை சமாளிக்க முடியும். அப்படி தனையன் தளபதியின் பாதி சக்தியை சமாளித்தார். மீதி சக்தியை வீரா சமாளித்துக் கொள்வான் என்றுதான் தனையன் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் தான் நினைத்ததை விட வீரா மிகவும் பலம் பொருந்தியவனாக இருப்பான் என்று தனையனுமே நினைக்கவில்லை. வீரா அவனது முழு சக்தியோடு தளபதியை எதிர்கொள்ளவில்லை. அத்துடன் சேர்த்து அவனது 5 தலை பாம்பையும் இப்போது தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறான். இப்படி ஒரு காட்சியை தனையன் அவனது வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. அங்கு நடப்பதை பார்த்த பொற்கதிர் குழுவை சேர்ந்த பிரதீபன், கைலாசம், ரஞ்சிதன், தீபன் என அனைத்து சீடர்களும் திகைத்துப் போனார்கள். வீரா ஆன்மீக உலகத்தில் இருக்கிற வீரனையே சமாளிக்கிறானா? இவனுக்கு நம்ம பொற்கதிர் குழுவோட உட்புற சீடர்களை சமாளிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல என்று பெருமையாக சொன்னான் பிரதீபன். அதேதான் அங்கிருந்த பலரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. 33 குழுவில் பொற்கதிர் குழுதான் மிகவும் பலவீனமானதாகும். ஆனால் உட்புற சீடர்கள் அந்த அளவிற்கு பலவீனமானவர்கள் இல்லை. எப்போது சிவாங்கி துணைத் தலைவராக பொறுப்பேற்றாலும் அன்று முதல் தலை சிறந்த சீடர்களை எல்லாம் உட்புற சீடர்கள் பட்டியலில் சேர்க்க ஆரம்பித்தாள். இதனால் பொற்கதிர் குழுவும் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு குழுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நாட்களில் 33 குழுவில் பொற்கதிர் குழு முதல் 5 இடங்களில் ஒன்றை பிடிக்கவும் வாய்ப்புண்டு. வீராவுக்கு பின்னால் தான் 5 தலை ஊதா பாம்பு இருந்தது. ஆனால் அந்த பாம்பை தன்னுடனே எப்போதும் வைத்துக் கொள்ள முடியாது என்பது வீராவுக்கு மெதுவாக புரிந்தது. ஏனென்றால் வீராவிடம் ஆன்மீக சக்தி மிகவும் குறைவாக இருந்தது. ஒருமுறை இந்த ஊதா நிற பாம்பை வெளியே கொண்டு வந்தால் அதற்கு தேவையான ஆன்மீக சக்தியை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். வீரா மற்ற சாதாரணமான வீரர்களை விட வித்தியாசமானவனாக இருந்தாலும் அவனது ஆன்மீக சக்தி இந்த நிலையில் இருக்கும் வீரனை விட வலிமை வாய்ந்ததாக இருந்தாலும் ஒரு ஆன்மீக உலகத்தில் இருக்கும் வீரனின் அளவிற்கு வீராவின் சக்தி வலிமை பெறவில்லை. மேலும் வீரா அந்த 5 தலை பாம்பை ஊதா நிறமாக மாற்ற அவனது எதிர்க்கும் சக்தி குறைந்த அளவில்தான் தேவைப்பட்டது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் எப்போது அந்த பாம்பை தனக்கு பின்னால் வந்து நிற்க வைக்க முற்பட்டானோ அப்போது அவனது உடம்பிலிருந்த பெரும் அளவிலான ஆன்மீக சக்தியை அந்த பாம்பு எடுத்துக் கொண்டது. உடனே வீரா, போய் அவனுக்கு சரியான பாடத்தை சொல்லிக் கொடு என்று 5 தலை பாம்பிடம் கட்டளையிட்டான். அந்த பாம்பு தளபதியை தாக்க வேகமாக முன்னேறிச் சென்றது. உடனே தளபதி மீண்டும் கையை அசைத்தார். அப்போது அவரது கையில் இருந்து மற்றொரு 5 தலை தங்க நிற பாம்பு வெளியே வந்தது. அது வீரா அனுப்பிய பாம்பை நோக்கி வேகமாக வந்தது. 2 பாம்பும் மோதியது. அங்கு மீண்டும் மிகப்பெரிய சத்தம் கேட்டது. பூம்! ஊதா 5 தலை பாம்பும் தங்க 5 தலை பாம்பும் ஒன்றோடொன்று சிக்கிக் கொண்டன. ஆனால் கண் இமைக்கும் நேரத்தில் ஊதா நிற பாம்பு வெடித்து இருவருக்கும் இடையிலான போட்டியும் முடிந்தது. அதை பார்த்த தளபதி, என்னோட பாம்பவும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம், ஆனா அது என்னோட சக்தியை முறியடிக்கிற அளவுக்கு வலிமையானது இல்ல.
"ஆ," என்று திமிருடன் கூறினார். அவர் சொல்வது உண்மைதான். 2 பாம்புகளின் சக்தியும் சரிசமமானது இல்லை. ஏனென்றால் தங்க நிற பாம்பு ஒரு ஆன்மீக உலகத்தில் இருக்கும் வீரனால் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஊதா நிற பாம்பு ஒரு அர்த்த மகாவீர நிலையில் இருக்கும் வீரனால் கட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் தளபதியின் சந்தோஷம் நெடுநேரம் நீடிக்கவில்லை. ஏனென்றால் தங்க பாம்பால் உடைக்கப்பட்ட ஊதா நிற பாம்பின் சக்தி உடைந்ததற்கு பிறகு வேகமாக சென்று தங்க நிற பாம்பிற்குள் நுழைந்தது. உடனே அந்த தங்க நிற பாம்பு மீண்டும் ஊதா நிற பாம்பாக மாறியது. அது முன்பை விட இப்போது 2 மடங்கு பெரிதாக மாறியிருந்தது. அதன் சக்தியும் இப்போது 2 மடங்காக உயர்ந்திருந்தது. அதை பார்த்த வீரா சிறு புன்னகையுடன், "என்ன, நீ இதை எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல?" என்று நக்கலாக கேட்டான். அங்கு இரட்டிப்பு உருவத்திலும் இரட்டிப்பு சக்தியிலும் இருக்கும் ஊதா நிற பாம்பை பார்த்த தளபதி மீண்டும் திடுக்கிட்டு போனார். இது 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 எப்படி நடந்துச்சு என்று அதிர்ச்சியுடன் கேட்டார். அப்போது அங்கு வீராவுக்கு பின்னால் இருந்த ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் எல்லாம் வீராவையும் அந்த 5 தலை ஊதா நிற பாம்பையும் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அந்த 5 தலை ஊதா நிற பாம்பிற்கு எவ்வளவு வலிமையான சக்தி இருக்கும் என்றுதான் அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அந்த பாம்பு வானத்தை நோக்கி வேகமாக சென்றது. அங்கிருந்த அனைவரும் அது அடுத்து என்ன செய்யப் போகிறது என்று ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மேலே சென்ற பாம்பு வேகமாக தளபதியை நோக்கி சென்றது. அதை பார்த்த தளபதியின் கண்களில் மரண பயம் வந்தது. அந்த சமயத்தில் அவருக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தார். இப்போது இதை எப்படி தளபதி சமாளிக்கப் போகிறார் என்று தெரிந்து கொள்ள அங்கிருந்த ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் எல்லாம் மிகவும் ஆவலாக காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த 5 தலை ஊதா நிறமான பாம்பு தன்னை நோக்கி வரும் வேகத்தை பார்க்கும் போது அவருக்கு எந்த நுட்பத்தை பயன்படுத்தி அதை தடுப்பது என்று தெரியாமல் பதறினார். தளபதி ஒரு அவசரத்தில் அவரது கையை மீண்டும் அசைத்தார். அதிலிருந்து மீண்டும் ஒரு 5 தலை தங்க நிற பாம்பு வெளியே வந்தது. அதை பார்த்த அங்கிருந்த ஆதிசக்தி ஆசிரமத்தின் சீடர்கள் எல்லாம், இவர் உண்மையாலுமே ராணுவத்துல தளபதியாதான் இருக்காரா? ஏன் இப்படி தப்பான தாக்குதலை மறுபடியும் தாக்குறாரு? இப்படி ஒரு ஆளு எப்படி ஆன்மீக உலகத்துல ஒரு வீரனா வந்தார்னு சத்தியமா தெரியல, ஐயோ என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். தளபதியின் தாக்குதல் பயனளிக்குமா? வீரா தளபதியை கொன்று விடுவானா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.